அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனதுருக்கம் உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவராக, நன்மை செய்கிறவராக, அப்பா, மகா ஞானம் உள்ளவராக, அப்பா, யோசனையில் பெரியவரா நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்க தியானிக்கும் பொழுது நீங்க எங்க கூட இருங்க ஏசப்பா. நீங்க எங்க கூட பேசுங்க. நீங்க பேசும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள வரும் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அப்பா, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால, அப்பா, நீங்க முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இப்படி திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த அந்த 3 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுல கர்த்தர் சொல்றாங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுவரைக்கும் நம்ம வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில நம்ம வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. நம்ம கர்த்தர், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தையும் அவருடைய வல்லமையையும் வெளிப்படுத்துறவராங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேதாகமத்துல கானாவூர் கல்யாண வீட்டுல எசப்பா சீஷர்களுக்கு ஒரு விசுவாசத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதத்தை செய்வாங்க. அம், தண்ணீர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறைவை நிறைவாக்குறாங்க எசப்பா. அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் துளிர் விட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம அப்படியாக விசுவாசிக்கும் பொழுது, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறவராக வெளிப்படுறாங்க. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போம். அதே மாதிரி ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்பினதை செய்து அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏசப்பா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே திரும்புவதே கிடையாது. கர்த்தர் வாக்கு மாறாதவரா இருக்கிறாங்க. அதனால நம்ம விசுவாசிக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் அடிப்படையே விசுவாசம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்னைக்கு நம்ம அந்த புதிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. புதிய வாசலை நம்மளுக்கு திறந்து கொடுக்க போறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் அடைப்பட்டு காணப்படுகிறதோ அந்த வாசல்கள் எல்லாத்தையும் திறந்து கொடுக்கிறவராக கர்த்தர் இந்த நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறவராக, அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் அதிசயம் செய்கிறவராக இந்த நேரத்துல நம்ம கூட இருக்கிறத, நம்ம அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கலாம். அதே மாதிரி இது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சொன்னது நிறைவேறும். அவர் என்ன வார்த்தையை சொல்றாங்களோ அந்த வார்த்தை நிறைவேறும் அப்படிங்கிறதுல முழு விசுவாசம். எந்த ஒரு நம்ம சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஆஹ் எதிர்மறையா காணப்பட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த காரியங்களே கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறவரா இருக்கிறாங்க. எப்படி இந்த சூழ்நிலை வனாந்திரமான வாழ்க்கையா இருக்கிற இந்த இடத்துல எப்படி கர்த்தர் செய்ய முடியும் அப்படின்னா, வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்றாங்க ஏசப்பா. நம்மளுடைய கர்ப்பத்தின் பாத்திரம் வறண்டு போய் காணப்படும் பொழுது அந்த வார்த்தையாகிய அந்த வசனம் விதைக்கப்பட்டு அது அது ஒரு கனியாக மாறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தரால செய்ய முடியும். அதே போல நம்மளுக்கு ஜீவ தண்ணீராகிய வாந்திர வழியில நீரூற்றை உண்டாக்குவேன்னு சொன்ன தகப்பன் ஜீவ தண்ணீரை அந்த வனாந்திரமான அந்த ரையான அந்த கற்ப பாத்திரத்துல கர்த்தர் ஜீவ ஊற்றை பாய பண்ணி அதை உயிரடை செய்கிறவராக இருக்கிறாங்க. இந்த நாட்களில நம்ம பாடுகளை, ஏசப்பாவுடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் அந்த புதிய அந்த ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறாங்க. நம்ம ஏசப்பா அந்த நம்மளுக்கு கல்வாரி சிலுவையில நம்மளுக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுக்கு
எல்லா சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அதை சுதந்திரித்து கொள்ளுகிறது நம்ம கையில இருக்கிறது. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும், நம்மளுடைய பாவங்களோ நம்மளுடைய அக்கிரமங்களோ எது தடையா இருந்தாலும் அதை அறிக்கை பண்ணி நம்ம கத்தரிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது கத்தர் நம்மளுக்கு புதிய காரியத்தை நம்மளுக்கு திறக்கிறவரா இருக்கிறாங்க. நம்மளுடைய சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம், எசப்பா என் கூட இருக்கிறாங்களா, இல்லைன்னா என்னை கை விட்டுட்டாங்களா, எனக்கு உதவி செய்யாம இருக்கிறாங்களே, அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கும். நம்மளுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நம்ம நினைப்போம். ஆனா கத்தர் நம்ம அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவரா தான் இருக்கிறாங்க. நம்மளை மறந்து போவதற்கு அவர் மனிதர் அல்லவே அல்ல. எனவே நம்ம வந்து கத்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி எசப்பா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளை எசப்பா மறந்துட்டாங்களா, இல்லைன்னா வந்து அறியாம கடந்து போறவரா இருக்கிறாங்களா அப்படின்னா, வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தின் பாதையில போனாங்க. அப்போ ஏசப்பா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, பகல்ல வந்து நம்மளுக்கு மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை விட்டு விலகாதிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்போ வந்து கர்த்தர் நம்மளை விட்டு விலகாதவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துல கோடான கோடி தேவதூதர்கள் அவர் தேவனை துதித்து பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்தை விட்டு மண்ணாகிய நமக்காக பூமியில ஏழை மனுருவை எடுத்து வந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பாக்கியமா நம்மளுக்கு இருக்கு. அப்போ ஏசப்பா நம்மளை வந்து எப்பவுமே நினைக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவராக, நம்மளை மறந்து போகாதவராக தான் இருக்கிறாங்க. நம்ம மீது கண்ணோக்கமா இருக்கிறாங்க, எப்பொழுதும் நம்மளுடைய நினைவாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கும் நம்ம மனம் தளர்ந்து போய் நம்ம இருக்கிறோமா, இல்லைன்னா சோர்ந்து போய் என்னுடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதிலே கிடைக்கல, இனி நடக்குமா என்று சோர்ந்து போன நிலைமையில இருந்தீங்கன்னா இசப்பா சொல்றாங்க, நான் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வனாந்திரத்துல நான் வழியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2வது காரியம் எப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை இசப்பா கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்கும் தேவனாக இருக்கிறாங்க. நம்ம வந்து சிறுமைப்பட்டிருக்காங்க அப்படின்னாவே உலகப்புறமா பார்த்தோன்னா அவங்கள ஒரு ஒதுக்குறவங்களாங்க, அவங்கள நிந்திக்கிறவங்களாக தான் நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் ஒரு உலக நியதியா இருக்கும். ஒரு ஏழையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒதுக்கப்படுகிற காரியம் இருக்கும். அதுதான் உலக நியதியா இருக்கும். ஆனா ஏசப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்கிறவராக இருக்கிறாங்க, அவங்களுடைய இருதயத்தை சிறப்படுத்துறவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வந்து நம்ம விட்டு தூரமா இருக்கவே இல்லைங்க, நம்ம பக்கத்திலேயே இருக்காங்க. சிறுமைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வேண்டுதல்களை நம்ம ஒரு பெருமூச்சு விட்டா கூட ஏசப்பா அந்த பெருமூச்சை கேட்டு சிறுமைப்படுகிறவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம இருதயம் கலங்கி போய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு வந்து அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துறவர்களாகவும் இருக்கிறாங்க. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு கூட ஏசப்பா நம்மளுக்கு வேதாகமத்துல சொல்றாங்க. அந்த சிறுமைப்பட்ட அனுபவம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு எனக்கு நல்ல படிப்பு இல்லையே சொல்லி அப்படி சிறுமைப்பட்ட காரியம் காணப்படலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, இல்லைன்னா வருமானம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சிறுமைத்தனத்துல நம்ம காணப்படலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு வியாபாரம் இல்லையே, நல்ல என்னுடைய தொழில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில இல்லையே, அப்படிப்பட்டதான ஒரு சிறுமையான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்பத்தின் கனி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமைப்பட்ட நம்ம ஒரு காரியமா நம்ம காணப்படலாம். ஆனா நம்மளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. அதனால நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறாங்க. நம்மளை இருதயத்தை ஸ்திரப்படுத்துறவராக இருக்கிறாங்க. மனிதர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், மனிதர்கள் நம்மளை நிந்திக்கலாம், மனிதர்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளை அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய தேவன் அவர் சூழ்நிலைகளை அறிந்தவராக, சிறுமையானவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துல போட்டிருக்கு. எவ்வளவு அழகா போட்டிருக்காங்கல்ல. அப்போ நம்ம வந்து எந்த காரியத்தை குறிச்சு இனி நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. நம்மளுடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய பெருமூச்சை கூட ஆண்டவர் கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இந்த நேரத்துல நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாங்க. இதுக்கு வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது அன்னாளுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். அன்னாள் வந்து ஒரு சிறுமைப்பட்ட ஒரு பாத்திரமாக குடும்பத்துல எண்ணப்படுறாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் யாராவது எடுத்தவங்க கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1, 10, 11.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமேன், ஹalleluya. இதுல பாத்தீங்கன்னா அண்ணல் வந்து தேவ சமூகத்துல போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவங்க மனிதர்கள்ட்ட போகல, இல்லைன்னா வந்து யார் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு யார் என்னை விடுவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தியங்கி போன ஒரு நிலைமையில இல்லை. அவங்களுடைய எல்லா மனதினுடைய கிளேசங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல போய் என்ன செஞ்சாங்கன்னா அழுது அதை சமர்ப்பிக்காங்க. அப்புறம் ஒரு பொருத்தனை கூட பண்றாங்க. அப்போ முதல்ல அவங்க தேவ சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்றாங்க, ரெண்டாவது பொருத்தனை பண்றவங்களா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம வந்து அண்ணாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நம்மளும் அதே போல தேவனுடைய சமூகத்துல விழுந்து நம்மளுடைய எல்லா மன கிளேசங்களை அவரிடத்துல நம்ம கொட்டும் பொழுது, அப்புறம் பொருத்தனை பண்ணி நம்ம அதை அவர் இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறாங்க. அந்த பொருத்தனைகளை நம்ம அந்த அதிகாரத்துல நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்மளுடைய இருதயம் நம்ம கலங்காதிருப்பதாக கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. சங்கீதத்துல நம்ம வாசித்ததின்படியாக நம்மளுடைய இருதயம் கலங்காம இருக்க கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாங்க. 1 சாமுவேல் 1:27 நம்ம வாசிக்கிறோம், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து அவங்களுடைய தலையை அவங்க உயர்த்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏசப்பா, இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் வந்து சிறுமிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் எல்லாருடைய தலையும் கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறாங்க. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரா இருக்கிறாங்க. ஒண்ணுதான், நம்ம கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கணும். அவருடைய சமூகத்துல நம்மளுடைய காரியங்களை போய் சொல்லுகிறவர்களா இருக்கணும். சில நேரங்களில் நம்ம பொருத்தனை பண்ணும் பொழுது கர்த்தர் அதற்கு இன்னும் அதிகமான ஒரு பதிலை கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இது 2வது வசனம். 3வதாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படி. இந்த 3வதாக இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. 44:21 வாசிக்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த நம்ம யாக்கோபுடைய லைஃபை நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா, யாக்கோபே ஏசப்பா வந்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமம் 32:28 நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ நம்மளை பார்த்தும் ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த வார்த்தையை வந்து சொல்லும் போது இது கொஞ்சம் மாதங்களா எனக்கு இந்த இஸ்ரவேலே அப்படிங்கிற போது அப்போ ஏசப்பா எவ்வளவு அழகா நம்மளை வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு 4 வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஏசாயா 44:21 சொல்லப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அப்போ ஏசப்பா தான் நம்மளை உருவாக்குறாங்க. அடுத்ததா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏசாயா 43:1 நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்போ நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு அன்புள்ள ஒரு தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாக்கியம் இல்லையாங்க. ஏசாயா 43:1 சொல்றாங்க, இஸ்ரவேலே பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். அதுக்கப்புறமா ஏசாயா 44:1 சொல்றாங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வரிசையா எனக்கு இந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா, ஒரு விசுவாசம் உள்ளதா. மனிதர்கள் கைவிடலாம், இல்லைன்னா நம்மளை புரிந்து கொள்ளாம போகலாம், நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர் நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகளை கூட அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் கூட அவர் வந்து எதுவுமே மறைவான காரியங்கள் கிடையாது. மனிதர்கள் வந்து சில நேரங்களில் நம்மளுடைய காரியங்கள் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த முன்னால நம்ம என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. நம்மளுடைய மறைவான காரியங்கள், நம்ம படுகிற கஷ்டங்களோ இல்லைன்னா வேதனைகளோ அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏசப்பாவுக்கு எப்படி தெரியும்னா எல்லாமே அவர் நம்ம நினைக்கிறத கூட அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இஸ்ரவேலே அப்படிங்கும் போது, நான் உன்னை உருவாக்கினேன், இஸ்ரவேலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலே உன்னை மீட்டு கொண்டேன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதுக்கப்புறமா என்னாகமம் 24:5 சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்போ நம்ம ஏசப்பாவோடு ஒரு உறவாடும் பொழுது, ஏசப்பா மேலேயே நம்ம வாஞ்சியா இருக்கும் பொழுது, ஏசப்பா தான் எனக்கு
எல்லாமே அவர் மூலமா தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். என்னுடைய கஷ்டமான காரியத்திலும் எனக்காக ஒரு அன்பு கூறுகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பற்றி கொண்டு இருக்கிற போது அவங்க எசப்பா வந்து நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட எவ்வளவு அழகா நம்மளை பார்த்து சொல்றாங்க. அதே மாதிரி ஏசாயா 49வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். கடைசியா எசப்பா சொல்றாங்க, நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ இந்த நேரத்துல நம்ம எந்த வனாந்திரமான பாதைகள்ல நம்ம சென்று கொண்டிருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கலாம், இல்லைன்னா கடன் பாரமான ஒரு சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கலாம், இல்லைன்னா பொருளாதாரத்துல நம்ம வந்து ஒரு குறைவானவர்களாக அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையான ஒரு பாரமான ஒரு காரியமா நம்ம இருக்கலாம். எந்த சூழ்நிலையில சென்று கொண்டிருந்தாலும் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க, நீ என் தாசன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இன்றையிலிருந்து நம்ம கலங்க வேண்டியதே இல்லைங்க. இந்த 3 வார்த்தைகள் கர்த்தர் நம்மளுக்கு புதிய காரியத்தை செய்ய போறாங்க. 2வது சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பங்களை கேட்க போறாங்க, நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த போறாங்க. 3வதா பார்க்கும் பொழுது, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த 3 வசனத்தையும் நம்ம வந்து விசுவாசிச்சு இந்த 40 நாள் அந்நாள் ஜப உபவாச நாட்களில் நம்ம விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாங்க. இதுல வந்து அந்த யாக்கோபை வந்து இஸ்ரவேலா மாற்றுறதுல பார்க்கும் பொழுது அந்த ஒரு 4 காரியங்கள் அந்த இடத்துல காணப்படும். பெத்தேல், மக்னாயிம், பெனியேல், சுக்கோத். இந்த 4 காரியங்களையும் நீங்க அவங்களுடைய தியான வேலையில நீங்க தியானிச்சு பாருங்க. அதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படியா கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த பெத்தேலுக்கு பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17, 19 வசனத்துல, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான், இந்த ஸ்தலத்திலே பெத்தேல் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தேல்ல இருக்கும். 2வது பார்க்கணும், அது நம்மளுடைய தேவனுடைய நம்ம இருக்கிற வீடு தேவனுடைய வீடா மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல ஏசப்பா கொண்டு போவாங்க. 2வது பார்க்கும்போது மக்னாயிம், அதுல வந்து பார்க்கும்போது தேவதூதர்கள் அவனை சந்திக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய சேனை, அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். பெனியல்ல பார்க்கும்போது நான் வந்து தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே யாக்கோபே உன் பேர் யாக்கோபேன் எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி காரியத்தை பார்க்கிறோம். 4வதா பார்க்கும்போது அந்த சுக்கோத் அப்படிங்கிறது, அது அவன் பிரயாணம் பண்ணி வீடு கட்டி மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அப்போ இவ்வளோ ப்ராசஸ்ல நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மகிமையான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு வல்லமையில இருக்காங்க. ஒண்ணுதாங்க, நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மனிதர்களுடைய முகத்தை பார்க்காதபடிக்கு தேவனுடைய முகத்தையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தகப்பன் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில கொடுக்கிறவரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த உபவாச நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்கள் ஒரு 5 காரியங்கள். 1வது என்ன அப்படின்னு சொன்னா, அவரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க வேண்டுமா, நம்ம அவரை அறியும் அறிவை நம்ம பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்ப ரோமர் 1:28 வாசிக்கிறோம், அவரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணம் உள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம அது இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு வீணான சிந்தனைகள்லாம் வரும். நம்மளுடைய கண்களின் நிச்சய வம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களா மாறுவோம். எப்போதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு அவரை அறிகிற அறிவுல வளரணும்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாத்துக்கும் கர்த்தர் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரை அறிகிற அறிவை நம்ம குணாதிசயங்கள்ல நம்ம முதல்ல காட்டணும். இந்த உபவாச நாட்களில நம்ம முதல்ல காண்பிக்கிறது நம்ம தேவனை அறிகிற அறிவு நம்மளுக்குள்ள வேணும். அந்த அறிவை நம்ம குணாதிசயங்களில நம்ம காட்டுறவங்களா இருக்கணும். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு மறைவான ஒரு எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், அது கூட மனுஷங்களால பார்க்க முடியாது. ஆனா தேவன்
அந்த மறைமுகமான காரியங்களையும் பார்க்கறவங்களா இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய இந்த உபவாச நாட்களில நம்ம தேவனை அறிகிற அறிவை நம்ம கேரக்டர் நம்மளுடைய குணங்களில காண்பிக்கிறவர்களாக நம்ம பிரயாசப்படும் பொழுது நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பலவீனங்களை அறிந்த தகப்பன் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு வைத்துட்டு போறாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம்மளுடைய குணங்களை நம்ம மாற்றுவதற்கும் தேவனை அறிகிற அறிவில வளர்றதுக்கும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது ஆலோசனையாக புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எசப்பா ஆலோசனை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இதுல வேதாகமத்துல நம்மளுக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை நம்ம என்ன செய்யணுமா? உறுதியா பற்றிக்கொள்ளணுமா. நம்ம வீட்டுல இருக்கும்போது வேதாகமத்தை வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது சில ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி சர்ச்சைக்கு போகும் பொழுது நம்மளுக்கு போதகர் மூலமாக நம்மளுக்கு ஆலோசனைகள் வரும், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆலோசனைகள் வரும், சில புத்திமதிகளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த புத்திமதிகளை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அதை கடைபிடிப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனையை கொடுக்குறாங்க. நம்ம இந்த காரியங்கள்ல இந்த புத்திமதிகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாவே அது நம்மளுக்கு ஒரு கடினமான காரியமா தான் இருக்கும். ஆனா இந்த உபவாச நாட்களில நம்ம புத்திமதியை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. மூன்றாவது ஆலோசனையாக நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றாவது ஆலோசனையை கொடுக்குறாங்க. இதற்கு வேதாகமத்துல நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நம்ம தீமையை வெறுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், நன்மையை மட்டும் பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம உபசரிக்கிறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பை பரிமாறிக்கொள்கிறதா இருக்கலாம், ஏழைகளுக்கு உதவுகிறதா இருக்கலாம். இப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. தீமையான காரியங்களை விட்டு நம்ம விலகுறவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி இருந்தா மட்டும்தாங்க நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் பின்பற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நேர்த்தியான வழிகளை நம்ம நடத்தி கொண்டு போவாங்க. நான்காவதாக கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு கிருபை கண்டிப்பா வேணும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழணும் அப்படின்னாலும் கிருபை வேணும். நம்மளுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நம்மளால கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளுடைய குணங்களை காட்டுவதற்கு நம்மளால முடியாது. அப்போ கிருபை வேணும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு கிருபை வேணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டா போதுங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியா செய்து கொண்டு போறோம். நம்மளால முடியாத காரியங்கள், மாம்சியத்துல நம்மளை மேற்கொள்ள முடியாத காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்து அவருக்கு பிடித்தமான ஒரு பிள்ளைகளா நம்ம வாழ முடியும். அப்போ நம்ம நான்காவதாக கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஐந்தாவதாக தேவன் நம்ம இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும். ஐந்தாவதாக தேவன் நம்மளுடைய இருதயங்களை பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்மளுக்கு மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்ம தோன்ற பண்ணணும் அப்படின்னா தேவன் நம்ம இருதயத்துல பிரகாசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம விலக்கி தேவனோடு நம்ம உறவாடும் பொழுது, அவருடைய சமூகத்துல அவர் வேதாகமத்தை வாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய இருதயத்துல பிரகாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த 5 ஆலோசனைகளை இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் கொடுக்குறாங்க. இதை கடைபிடிப்பதற்குரிய கிருபையையும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாங்க. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தேவனை வாஞ்சிக்கணும். தேவனை போல மாறணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும்.
அவருடைய சிந்தை எனக்குள்ள வரணும், கிறிஸ்துவின் புதிய ஜீவன் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபவாச நாட்களை நம்ம வாஞ்சித்து அதற்குரிய காரியங்கள்ல நம்ம முதல் படியை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. நம்முடைய பலவீனத்தில் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. நம்ம பலவீனங்களை அறிந்தவராக இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு எவ்வளோ பலன் இருக்குது, எந்த காரியத்தை என் பிள்ளையால மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியாத நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாங்க. அவருடைய வல்லமையும் கிருபையும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேற்ற வாழனை விட்டு செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு போகும்போது நம்மளை தனியாக விட்டுட்டே போகலைங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த தேற்ற வாழனை, இந்த துணையாளரை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உறுதியை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாங்க. அப்படியாக இந்த 5 ஆலோசனைகளையும் கர்த்தர் நம்ம கொடுத்த ஆலோசனைகளையும் நம்ம பின்பற்றி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளுடைய கண்கள் காணும். இந்த நேரத்திலேயே நம்ம சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம். நம்ம இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளுடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். ஞானம் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எப்படி நடக்கணுங்கிற ஞானத்தை கத்தடத்தில் ஒவ்வொரு நாளும் பெற்று நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அன்பை பரிமாறிக்கொள்ளணும். ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, கிருபை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மனதுருக்கம் உடையவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, எங்கள் கேடகமாக, கோட்டையாக, துருகமாக, அப்பா எங்கள் பட்சமாக, அப்பா எங்கள் பலனாக நீங்க இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்மலையாக நீங்க இருக்கிறீங்களே, கண்மலையின் வெடிப்பில் எங்களை வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் நல்ல மேய்ப்பரா எங்களை வழிநடத்தி கொண்டு வரீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீங்க நல்லவராக, நன்மை செய்கிறவராக, மகா ஞானமுள்ளவராக நீங்க இருந்து வழி நடத்துறீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா யோசனையில் பெரியவராக எங்களுக்கு என்ன திட்டத்தை நீங்க குறித்து வைத்திருக்கிறீங்களோ, அப்படி எங்களை குறித்து எந்த நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தின் படியாக ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க எங்களை செவ்வையான பதிகளில வழிநடத்தி கொண்டு வரீங்களப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உண்மை போல மாறத்தக்கதான ஒரு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளில அப்பா நாங்க வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கொடுங்க. வேதாகம வாசிப்பிலையும் அப்பா ஜெபத்திலையும் அப்பா நாங்க உறுதியாய் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டிருக்கத்தக்கதான ஒரு கிருபையை அப்பா நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா ஆமென். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதிசயங்களை காணத்தக்கதாக அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாக மாறத்தக்கதான ஒரு கிருபையை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமாய்க்குமே எல்லாவற்றையும் மிக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரமபிதாவே. ஆமென். மே காட் bless you all.